டிரான்சாக்ஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு டைம் பீரியட் ஒன்று தேவைப்படும். நம்ம எங்க இருந்து எங்க அனுப்புறோம் அப்படின்றத பொறுத்து இந்த டைம் கூடலாம் குறையலாம். ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல ஒரு சில டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு நாள் கணக்கு நமக்கு தேவைப்படுது. அடுத்து இப்படி நான் கேஷை சென்ட் பண்ணி ஃபீஸை பே பண்ணி அது ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல அடுத்த சைடு போனாலுமே அந்த சைடு உள்ளவர் கேஷை வித்ட்ரா பண்றவர் அவருடைய ஐடென்டிட்டியை சரியா ப்ரூவ் பண்ணணும். அப்படி அதுல ஏதாவது ப்ராப்ளம் வருது, அவருடைய அடையாளத்தை சரியா அங்கே ப்ரூவ் பண்றதுல ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா அவருக்கு அந்த கேஷை வித்ட்ரா பண்ண முடியாமல் போகலாம். அடுத்து இங்க இருந்து நான் சக்சஸ்ஃபுல்லா கேஷை சென்ட் பண்ணாலும் அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருந்தாலும் அந்த பணத்தை ஒரு எக்ஸ்சேஞ்சோ இல்ல பேங்கோ நினைச்சா அந்த சைடு சென்ட் பண்ணாம ஹோல்டு பண்ணலாம். எக்ஸாம்பிள், இப்ப நான் சரியான முறையில பணத்தை அனுப்பினாலுமே லீகலி என்னோட சைடு எல்லாமே சரியா இருந்தாலுமே அந்த கேஷை ரிசீவ் பண்றவருடைய சைட்ல லீகலி ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. இல்ல அவருக்கும் அவர் கேஷை ரிசீவ் பண்ண போற பேங்க்குக்கும் உள்ள டிரான்சாக்ஷன் ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த பேங்கால அந்த பணத்தை ஹோல்டு பண்ண முடியும்.